சாருகேசி இந்த மேடை நாடகத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு. ஏன்னா ஒரு சில நேரத்தில் திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு இங்கே எதுக்கு வந்தோம்லாம் யோசிப்போம். அந்த மாதிரி சாருகேசிக்கு நடந்த மாதிரி நமக்கு நடந்துட்டா அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. ஒரு 2-3 நாள் ஒரு மாதிரி நிறைய யோசிக்க வச்சது. இருக்கிற வாழ்க்கையை நமக்கு தெளிவாக இருக்கிற நேரத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும். அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம யாருக்காவது பிரயோஜனமாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை இன்னும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது அந்த படைப்பு. ஒய்ஜிஎம் சார், உங்களோடு பயணித்தது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கவங்கள சினிமா எப்பவும் விடவே விடாது. அப்படி ஒரு மனிதரை நான் பார்த்தேன். அப்படி ஒரு மனிதரோடு பயணப்பட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நேரத்துக்கு கொடுக்குற மரியாதை இருக்குல்ல. இப்போ மது மேம் கிளம்புனாங்க, கரெக்டாக டைம் பார்த்துட்டு கிளம்பியாச்சான்னு சொல்லி வாட்சை பார்த்துட்டு போயாச்சுன்னதுக்கப்புறம் தான் அவர் ரிலாக்ஸாக உட்காந்தார். நான் சார்ட்ட சொன்னேன், ஜேபி சார்ட்ட, இதுதான் சார் இருக்கேன், இதுதான் நம்மளை இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் 10 நிமிஷம் முன்னாடி போகணும் அப்படின்னு என் குருநாதர் சொல்லுவார். அந்த 10 நிமிஷம் முன்னாடி போனதான் என் வாழ்க்கையே மாற்றுச்சு. நாடோடிகள் கதை சொல்ல போகிறேன். 10 மணிக்கு எனக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. 9:45 போயிட்டு நான் கீழேருந்து ஒரு மெசேஜ் பண்ணுறேன், சார் நான் வந்துட்டேன், இன்னும் 10 நிமிஷத்தில் மேலே வந்துடுறேன் அப்படின்னு. போய் கதவை தட்டினவுடனே, கதவை திறந்தவொடனே சொன்னார், இந்த படம் நம்ம பண்ணுறோம், இப்போ கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்னங்க கதையை கேட்கல அப்படின்னா, இல்லை நான் இது வரைக்கும் 40 பேர்கிட்ட கேட்டிருக்கேன், யாருமே சொன்ன நேரத்துக்கு வரல, நீ ஒருத்தன் தான் 10 நிமிஷம் முன்னாடி வந்த, அதனாலே இந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த நேரத்துக்கு மரியாதை கொடுக்குறவங்கள பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படி தான் நான் சாரை பார்த்தேன். என் குருநாதரோட வேறொரு உருவமாக தான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் சார், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஞாபக சக்தி. நான் அந்த மேடையில் அந்த நாடகம் பார்க்கும்போது உங்களை தான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன், உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் சுரேஷ் அண்ணன் கூப்பிட்டாரு. சுரேஷ் அண்ணனை பற்றி சொன்னோம்னா, நான் படித்த பள்ளியில் எனக்கு முன்னாள் மாணவர் அவர். என்னுடைய குருநாதரோட பயணப்படும்போது ஒவ்வொரு முறை ஏதோ ஒரு விஷயம் வரும்போது சுரேஷ் அண்ணன் பேரை சொல்லுவார் எங்கள் டைரக்டர். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ பரபரப்பான இயக்குனர். அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார். அப்போ தான் தெரிஞ்சது இதெல்லாம் டைரக்டர்கிட்ட தான் வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த ஷூட் போகும்போது ஒன்றும் இல்லை நீ வா நெல் உட்கார், ஏன் பதட்டமாதிர அப்படின்னு சொல்லி முதல்ல கொண்டு போய் மேம் முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு அவங்கள பார்த்தாலே பயம். முதல்ல ஷார்ட்டை சுஹாசினி மேம் கிட்ட போய் இப்படி பார்த்து பேசணும். எனக்கு அண்ணே எனக்கு முதல்ல தனியாக ஏதாவது எடுங்கண்ணே, கொஞ்சம் நான் வார்ம் அப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு பேசு வந்துடும் அப்படின்னு. அப்படி எடுத்துகிட்டு போய் எனக்கு ஆனால் உங்களோட இருக்கும்போது டைரக்டரோட இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. நம்ம டைரக்டரோட பேசிகிட்டு இருந்த மாதிரி, நம்ம டைரக்டரோட ஒர்க் பண்ண மாதிரி தான் ஒரு உணர்வு இருந்தது. இந்த நேரத்தில் என் குருநாதர் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு குரு கிடைச்சதுக்கு நாங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய சின்ன சின்ன இயக்கத்திலும் எங்கள் டைரக்டர் இருப்பார். அவரை பற்றி பேசாத நாளே கிடையாது. ஏதோ ஒரு ரூபத்தில் எங்களுக்குள்ளெல்லாம் கலந்துருக்கார், அப்படி தான் நான் நினைப்பேன். அப்புறம் இதில் இருக்க எல்லாமே என் சொந்தம்தான். எல்லாத்தையும் ஆரம்பிச்சேன்னா போய்கிட்டே இருக்கும். இந்த ட்ராமா பார்த்து முடிச்சாச்சு. இந்த படைப்பு ஆக போகுது, திரைப்படமாக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் 2 இருந்தது. அதில் ஒன்று தலைவாசல் விஜய் அண்ணா கொடுத்துட்டாங்க. இன்னொன்று ரொம்ப பிடிச்சது ராகதேவன். அதுக்கு பாடணும், நமக்கு வராது, நல்ல பாட்டு நான் அப்படியே பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் இல்லைண்ணே எனக்கு ஒன்றும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் உள்ளே இருக்கணும். சரி அப்போ நீ டைரக்டராகவே வந்துரு, நீயே இந்த கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனார். அண்ணன் இந்த படைப்புக்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு இடம் ஏற்படுத்தி கொடுத்து என்னை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. நன்றி அண்ணா, தேங்க்யூ. தேனிசை தென்றல் தேவா, அந்த பேரை கேட்டாலே ஒரு சிலிர்ப்பு வரும்.
அவ்வளோ சந்தோஷம் வரும், மனசுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கதையை தூக்கிட்டு வந்தேன், அந்த கணக்கு இன்னும் மிச்சம் இருக்குது, அடுத்து ஆரம்பிச்சிடுவோம், பண்ணிடுவோண்ணே. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சக நண்பர்கள், தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார் அப்படி இருந்துச்சு சார், வசனம் சூப்பராக இருந்துச்சு சார். இந்த ரிச்சர்டு இருக்கான தம்பி எடிட்டர் ரிச்சர்டு என்ன பண்ணுவான்னா, ஆனால் எங்கே இருக்கேன்லாம் கேட்கவே மாட்டான். 3 மணிக்கு வந்துடுறா அப்படின்னா, டே நான் எங்கே இருக்கேன்னு கேட்கவே மாட்டேன். இல்லைண்ணா பரவாயில்ல நான் வந்துடுறேன் அப்படி. டே அப்படி ஒரு சொந்தம் எல்லாம் அப்படி அண்ணன் தம்பி இப்படி ஒரு உறவா ஒரு 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 ரத்தமும் சதையுமான ஒரு படைப்பாக சாருகேசி வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகும். சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி மனசுக்கு நெருக்கமான திரைப்படங்கள் தான் இப்போ ரொம்ப ஆழமாக நம் தமிழ் சொந்தங்களுக்குள்ள பரவிக்கிட்டு இருக்கு, இறங்கிக்கிட்டு இருக்கு, குடும்பமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படைப்பில் சாருகேசியும் ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இறைவனுக்கு மீண்டும் நன்றி சொல்கிறேன். நன்றி. YGM எங்கள் சித்தப்பாவோட நெடுநாளைய நண்பர் அவர். நான் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட் ஆஃப் கமல். அதாவது கமலோட ஹியூமருக்கு அதோட ஜாஸ்தி ஏதாவது பண்ண முடியும்னா இவர் தான். அவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும். நான் என்னோட பசுமையான சின்ன வயசுல சொல்லக்கூடாது, அதனால பசுமையான நாட்களில் வந்து அவங்க 2 பேரோட ஒரே நாடலில் பக்கத்தில் இருந்து ரசிச்சிருக்கேன். ரொம்ப லாங் லாஸ்டிங் ஃப்ரெண்டு, எத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப் நம்மளோடது. நான் என்ன கேட்டாலும் செஞ்சுருக்காரு, எப்போ கேட்டாலும் என்ன கேட்டாலும். YGM ஒன்லி திங் அவர் பிளே வந்து பார்த்துடணும், அது மட்டும் விட்டுறக்கூடாது. அது ஃபஸ்ட்டு 10 ஸ்டேஜ் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்க்கணும், இல்லைனா கோந்துடும். என்ன நீ எப்போ கேட்டாலும் இங்கே இருக்க, ஹைதராபாத் போயிருக்கேன், அங்கே போகிறேன், என்ன ஒழுங்காக என் பிளே வந்து பாருன்னு. நான் அந்த சாருகேசி 2 தடவை பார்த்துருக்கேன். ஒரு தடவை எங்கள் அப்பா அம்மாவோட பார்த்தேன், இன்னொரு தடவை மணியோட பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது, இதில் நம்மளோட பங்கு ஏதோ இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது எனக்கு. 2015 நான் வந்து ஃபோன் பண்ணேன் YGMக்கு. நான் பிளே டைரக்ட் பண்ண போகிறேன்னு அவர்கிட்ட இருந்து தைரியமாக கேட்டேன். கொல்லப்பூடி ஃபவுண்டேஷனுக்காக அவர் என்ன ஒரு பிளே நீங்களே டைரக்ட் பண்ணணும்னு. எனக்கு அது பிளேலாம் எப்படி டைரக்ட் பண்ணணும் எழுதணும் ஒன்றும் தெரியாது. பட் அவர்கிட்ட கேட்ட உடனே ஒரு ஈகோ கிடையாது. இவர் ஜாம்பவான், இது மேடை உலக பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு யோசிச்சு நான் நாளைக்கு சொல்கிறேன்னு கூட சொல்லலை. அவர் பண்ணலாமா அப்படின்னாரு. ஸோ ஒரு பிளே எழுதி அதில் வந்து சாருஹாசன் அண்ட் சுஹாசினியா நீங்களும் மதுவந்தியும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மதுவந்தியும் ரிஹர்ஸ் பண்ணாங்க, இவரும் ரிஹர்ஸ் பண்ணாரு. பட் 2 பேருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ், அவளை குறை சொல்லலை, பட் இவரோட சின்சியாரிட்டி வாஸ் அமேசிங். அமேசிங்னா அமேசிங். ஃபுல், அதுவும் இங்கிலீஷில் வேற. நீ சார் உனக்கு ஒன்று தெரியுமாம்மா, நான் இத்தனை வருஷத்தில் இங்கிலீஷில் ட்ராமாவே ஆக்ட் பண்ணதில்லை அப்படின்னாரு. தமிழில் தான் பண்ணியிருக்கேன்னா இங்கிலீஷில் அப்படின்னோடனே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இங்கிலீஷ் பிளேயில் பண்ணலையா, மெட்ராஸ் பிளேயர்ஸில் நீங்கள் ஆக்ட் பண்ணலையா, வேறு தியேட்டரில் ஆக்ட் பண்ணலையா, இங்கிலீஷில் பண்ணவே இல்லையாண்ணா? இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் ரொம்ப அனாயாசமாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக, கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் அப்பாவே ஞாபகப்படுத்திக்கிட்டு அவர் எப்படி பேசுவார். இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் நான் பேசக்கூடாது, ஸ்லோவாக சொல்லணும், ஜோக்கு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அப்படி தான் உங்கள் அப்பா சொல்லுவார்னு உள் வாங்கி அவர் அது நாங்கள் வந்து வித் ஸ்க்ரீன் அண்ட் சினிமாவையும் ட்ராமாவையும் கம்பைன் பண்ணி பண்ணோம். ரொம்ப 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 அழகாக பண்ணி கொடுத்ததுக்கு நான் இவ்வளோ நாள் நன்றி சொல்லியிருக்கேனான்னு தெரில. இந்த மேடையில் நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு கலைஞனோட அந்த சின்சியாரிட்டியை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஸோ அப்படிப்பட்ட YGM வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பார்க் ஹயட்டில் அப்போ தான் வந்து தெலுங்கு டைலாக் படிச்சுட்டு இருக்கேன். அடுத்த நாள் காலையில் ஜட்ஜு இவ்வளோ பெரிய வண்டி பெருசாக பேசணும் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது. அப்போ சொன்னார், ஹாசினி குயிக்காக முடிச்சிடுறேன், ஏன்னா நீ பிஸியாக இருப்பேன்னு நினைக்கிறேன், சாருகேசியை வந்து நாங்கள் படமாக எடுக்க போகிறோம், சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணுறாரு, அந்த பாக்யம்ன்ற ஒய்ஃப் கேரக்டரை நீ நடிக்கணும் அப்படின்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் அதில் ஃபுல்லாக அங்கிங்கனாதபடி எங்கும் வியாபித்திருந்தது இவர் தானே, மற்ற கேரக்டர்லாம் எனக்கு ஒன்றும் ஞாபகமே வரலையே, இதில் எந்த கேரக்டர் போட சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் கேட்ட உடனே நான் வந்து சரின்னு தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு நோ சொல்லாத YGMக்கு நான் எப்படி யோசிக்கிறேன்னு சொல்லலாம், அது எப்படி வந்து அது வந்து தர்மமே இல்லை. அதனால நான் வந்து சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா தான் அப்படி ஒரு கேரக்டர் இருக்கா, எனக்கு மறந்தே போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளோ ஹீ வாஸ் டாமினேட்டிங் த என்டையர் ஸ்டேஜ். இந்த சினிமாவில் அது வராது அவ்வளவா. அந்த லிப் மூமெண்ட் கொடுப்பார் பாருங்க ஸ்டேஜில், இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஒரு 5-6 பாட்டு இருக்கும்ல சுதா, அதில் அந்த கரெக்ட் டைமிங், நம்மளாம் ஆர்டிஸ்டாக இங்கே மிஸ் பண்ணுவார் அங்கே மிஸ் பண்ணுவாருன்னு பார்ப்போம். கரெக்டாக அந்த ஆலாப்பனையும் சரி ஸ்வரமும் சரி
பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார். ஸோ அவர் தான் எனக்கு வந்து he was like dominating and he was omnipresent there in the playல. அப்புறம் அந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே சுரேஷ் said and it was such a wonderful experience. ஒரே ஒரு விஷயம் சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன். ஒரு முக்கியமான சீனில் பையன்கிட்ட ஏதோ திட்டுற மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த ஜென்சி டிரெக்டர்ஸ் கேட்குற மாதிரி நேரை வந்து வாயை மட்டும் அசைச்சு டைலாக் சொன்னேன். அவர்கிட்ட என்னடா அவனுக்கு அறிவே இல்லையா, என்ன இது கொஞ்சம் கூட இப்படி பண்றிய துரோகை, நீ உங்கள் அப்பாவை பற்றி ஒன்றுமே தெரியல என்னொன்னே தனியாக கூப்பிட்டு என்ன ஹாசினி கண்ணில் எக்ஸ்பிரஷனே இல்லை, நீ என்ன நடிக்கிறன்னு கேட்டாருன்ட்டு. சுத்தமாக எக்ஸ்பிரஷனே இல்லை கண்ணில் என்னொன்னே எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது. தலைவாசல் விஜய் சொன்ன மாதிரி உங்களை சரியில்லைன்னு சொன்ன மாதிரி உன் கண்ணில் எக்ஸ்பிரஷனே இல்லைன்னொடனே இந்த வஞ்ச புகழ்ச்சி இல்லை அது இகழ்ச்சி, வஞ்ச இகழ்ச்சி. அந்த வஞ்ச இகழ்ச்சிக்கு சந்தோஷம் வந்தது. ஏன்னா இப்போல்லாம் அந்த ஃபேன் பாய் மூமெண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது ஆக்சுவலி நடக்குது தான் ஷூட்டிங்கில். ஃபஸ்ட்டு வந்தோடனே நான் உங்களோட பெரிய ஃபேன் மேடம்னு டைரக்டர் சொன்னால் அப்போவே நான் கீழே விழுந்தேன். ஐயையோ போச்சு, இங்கே இந்த படத்தில் வந்து நமக்கு சேலஞ்சிங்காக ஒன்றும் இருக்கிறது இல்லை. உங்களோட அந்த படம் பார்த்தேன், இந்த படம் பார்த்தேன், நிச்சயமாக நீ எங்கள் படத்தில் இருக்கணும்னு. அப்போ கேரக்டருக்கு நான் சரியில்லையா, நீ வெறும் ஃபேன் தானா அவ்வளோதானா அப்படின்லாம் தோணும். பட் ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட என்ன நடிகிற நீ கண்ணில் எக்ஸ்பிரஷனே இல்லைன்னொடனே அன்னைக்கு வந்து எனக்கு வந்து 2வது நேஷனல் அவார்டு கிடச்சிது. ஸோ சுரேஷ் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர், அவர் கூட இந்த படம் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தில் வந்து வைஜிஎம் தான் ஃபுல்லாக அங்கிங்கனாதபடி வியாபிச்சிருக்காரு. நாங்கள்லாம் அப்படியே ஷேடோவில் இருக்கோம், அவ்வளோதான். பிகாஸ் அவரோட பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். பட் அவருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக நாங்கள் எல்லாருமே இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். விஜயும் சரி, சமுத்திரக்கனி சாரும் சரி, அண்ட் சத்யராஜ் சொல்லணும், ஹீ இஸ் ஃபேன்டாபுலஸ் இன் திஸ் ஃபிலிம். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கெட்டப்பே வந்து ரொம்ப 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 பிடிச்சது. அதுதான் உண்மையான கலைஞன். ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, இப்போ இன்ஃபேக்ட் சுரேஷ் கேட்டார் ஏதாவது ஒரு மேக்கப் பர்சனை சொல்லி எனக்கு ஒரு அந்த பர்டிகுலர் லுக்குக்கான எக்யூப்மெண்ட்லாம் வேணும்னு. so happy to see his performance also. ரொம்ப நல்லா இருந்தது. this film should really do well because இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிக்க வச்ச படம். ஒரு தத்துவம் இருக்கு, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஃபிலாசபி இருக்கு, ஒரு மீனிங் இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் திரும்பி நமக்கு ஒரு ஹோப்பை கொடுத்த ஒரு ஃபில்மா எனக்கு இருந்தது. இதே எஃபெக்ட் வந்து பீப்புளுக்கு இருக்கணும். ஜென்ஸி, அந்த மில்லேனியம் கிட்ஸு, 90s கிட்ஸு, 80s கிட்ஸ், எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கணும் இந்த படத்தை. ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் இஸ் a huge success for all the sincerity of all these people. wishing you all the very best and thank you. என்ன இதில் ஒரு பாகமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இந்த சாருகேசி படத்தை பொறுத்த வரைக்கும் சில படைப்புகளை வந்து நம்ம ஒரு பொருளாதார மேன்மைக்காக அந்த படைப்பில் ஈடுபட்டு செய்வோம். சில படைப்புகளுக்கு வந்து இது ஒரு வேலை, நம்ம அடுத்த ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக ஈடுபட்டு செய்வோம். சில படைப்புகளில் நமக்கு இது நல்ல ஒரு பேர் வரும், புகழ் வரும் அப்படிங்கிறதுக்காக செய்வோம். ஆனால் மிக சில படைப்புகளில் தான் நம்முடைய மன திருப்திக்காக மட்டுமே அந்த படைப்பில் நம்ம வேலை செஞ்சுருப்போம். அப்படி இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேருமே அவங்க பர்சனலாக அவங்களுடைய மன திருப்திக்காக மட்டுமே வேலை செஞ்ச ஒர்க் பண்ண ஒரு படம் தான் இந்த சாருகேசி அப்படிங்கிற ஒரு பெரிய காவியம். இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணன், நான் நிறைய பேசணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் ரொம்ப நேரம் அதிகமாயிடுச்சு. அடுத்தது சாரை பேசணும், அப்புறம் வைஜிஎம் சார் பேசணும். ஸோ அதனால் ரொம்ப மிக சுருக்கமாக, ஏன்னா என்னுடைய பங்களிப்பை பற்றி எல்லா பெரியவங்களும் பேசிட்டாங்க. சுகாசினி மேடம்லேருந்து ஆரம்பித்து அவங்க அவ்வளோ அன்பான வாழ்த்துக்கள் சொன்னாங்க. தேவா சார் வாழ்த்து நிறைய எல்லாருமே அந்த வாழ்த்துக்களை சொல்லும்போது ஸோ நான் இன்னும் அதிகம் பேச வேண்டியதில்லை. படத்தில் அந்த வசனங்களே கண்டிப்பாக பேசும், பாடல்கள் பேசும். சத்யராஜ் சார் பேசினார். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக 2 பேர். ஒன்று வந்து என்னுடைய அன்பிற்குரிய இசையமைப்பாளர் தேவா சார். நான் திரைப்பட துறையில் பாடல் எழுதுறதுக்காக முயற்சி பண்ணி பல போராட்டங்களை சந்தித்து சில பாடல்கள் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய முதல், இப்போ இந்த பாட்டை எழுதின மாதிரியே தான், அவள் தந்த வரம் அப்படிங்கிற மாதிரி, அவர் தந்த வரம் தான் எனக்கு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஹிட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு பா விஜய் அப்படிங்கிற பேரே தெரிஞ்சது. அந்த பாட்டை நான் தான் எழுதினேன்னு சொல்லி அவர் தான் உலகமெங்கும் எனக்கான அடையாளத்தை, அங்கீகாரத்தை இன்னைக்கு வரைக்கும் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ எல்லா இடத்துலையும் எனக்குன்னு இல்லை, எழுத்தாளர் கவிஞருடைய பெயரை சொல்ற ஒரே இசையமைப்பாளர் தேனிசி தேவா அவர்கள்னா
துணிவோடு இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுவேன். அதே மாதிரி மிக முக்கியமான அவருடைய இசையில் இந்த படத்தில் முழு பாடல்கள் எழுதியிருக்கோம். ஸோ இந்த குறிப்பாக இந்த படத்தில் நான் எதிர்பார்க்குற இந்த கிளைமேக்ஸ் சாங் இறைவனை பற்றி ஒரு ஆளுமை மிகுந்த பாடல். சாமி பாட்டு நிறைய பாட்டு எழுதுவோம், அம்மன் பாட்டு எழுதுவோம், முருகர் பாட்டு எழுதுவோம், சிவன் பாட்டு எழுதுவோம். அதெல்லாம் தாண்டி இந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கடவுள் இருக்காருன்னு சொல்றவங்களுக்கு தான் பல பிரச்சனை. அவர் எங்க இருக்காரு? ஈசானி மூலையில் இருக்காரா, இமயமலையில் இருக்காரா, எங்க இருக்கிறாரு, சிலையில் இருக்காரா, இந்த சாமி கடவுளா, அந்த சாமி கடவுளா? அப்ப இறைவன் ஏகன். அப்ப இறைவன் எங்க இருக்கான்? அந்த இறைவன் உனக்குள்ள இருக்காங்கிற விஷயத்தை வெளிப்படுத்துற ஒரு தன்மையை அந்த கிளைமேக்ஸ்ல சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடல் இந்த படத்துல இடம்பெற்றிருக்கு. அதற்கு தேவா சாருக்கு மனப்பூர்வமான நன்றி சொல்லிக்கிறேன். இரண்டாவது வந்து மதிப்புக்குரிய ஒய்ஜிஎம் சார், பல ஆண்டுகள் 22 வருஷம் எங்களுடைய அன்பு தொடர்கிறது. ஏன்னா என் பையனுக்கு அவர் சீட்டு கொடுத்து எவ்வளோ வருஷம் ஆச்சு. ஸோ அதிலிருந்து ஆரம்பித்து பல பயணங்கள், அப்புறம் இளைஞரில் நாங்கள் கூட சேர்ந்தோம், அப்புறம் ஆருத்ரா திரைப்படத்தில் எங்கள் கூட நடித்தார். இப்படின்னு பல பயணங்களில் ஒய்ஜிஎம் சாரோட இருந்திருக்கேன். பல நாடகங்களுக்கு என்னை கூப்பிடுவார், நான் நிறைய நாடகங்களுக்கு போயிருக்கேன். ஆனால் பாருங்கள், இந்த சாருகேசி படத்தில் வந்து முழு பாடலும் டயலாகும் எழுதினாலும் நான் மேடை நாடகத்தை பார்க்கவே இல்லை. அதற்கான எனக்கு வாய்ப்பு அதுக்கு அமையல. அவருக்கு அதை கூப்பிடல, ஏன்னா நான் வரமாட்டேன்னு நினைச்சிட்டாரு. கூப்பிட்டீங்களா சார்? சரி, சாரி சார், பட் அந்த நேரத்தில் நான் வந்துருக்க முடியாமல் போயிட்டு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அதை நான் பார்க்காதது எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா அதில் இருக்கிற அந்த டயலாக்ஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறத என்ன ஒரு வகையில் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாற வச்சிருக்கும். ஸோ அதை தாண்டி இதில் ஏதாவது ஒரு புதுசாக செய்ய முடியும் அப்படிங்கும்போது தான் குறிப்பாக நான் ரொம்ப ரசித்தது வந்து சுகாசினி மேடம் கூட ஒரு பெரிய கான்வர்சேஷன், பெரிய லென்த் கான்வர்சேஷன். அது அவங்கெல்லாம் வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட், அப்படி அசால்ட்டாக அதை வந்து தூக்கி அடிச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்களும் ஒய்ஜிஎம் சாரோட அந்த பர்ஃபார்மன்ஸில் ஒரு பெரிய நீளமான டயலாக், ரம்யா பாண்டியன் அவங்க சொன்ன மாதிரி அவங்க 3 பேருக்கு இடையில நடக்கிற ஒரு பெரிய கான்வர்சேஷன். அதே மாதிரி அடுத்தது தலைவாசல் விஜய் சார் அதில் இருப்பார். ஸோ சத்யராஜ் சார் பேசுகிற அந்த சத்யராஜ் சாருடைய கதாபாத்திரம் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால் அது அப்படி இருக்கட்டும். பட் அவர் நடித்த அந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த டயலாக்ஸ் வந்து அது உண்மையிலே படம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த சாருகேசரி எனக்கு ஒரு நல்ல ஒரு பங்களிப்பு கொடுத்த ஒய்ஜிஎம் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது அவர் என்னுடைய சகோதரர்னு சொல்றதா, நண்பர்னு சொல்றதா, எப்படின்னு சொல்றது, ஒரு உறவினர்னு சொல்றதான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு சொந்தம் அப்படின்னா டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார். ஏன்னா சினிமாவில் மட்டும்தான் நண்பர்கள் இருப்பாங்க, அதுல நட்பு இருக்காது. அது புரியறவர்களுக்கு புரியும், நண்பர்களா தெரியும். இன்னொருத்தன் நம்ம கூட இருக்கிறவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிற இடத்துல தான் நட்பு இருக்கும். அது இல்லாம இவன் ஜெயிச்சிருவானோன்னு நினைக்கிற இடத்துல வெறும் நண்பர்களா தான் இருப்பாங்க. ஸோ அது சினிமாவில் மாத்திரமே இருக்கிற ஒரு இது. ஸோ அதை தாண்டி அவர் நண்பர் கிடையாது, அதை தாண்டி ஒரு நட்பு. பாவிஜை என்ன செஞ்சாலும் அதில் அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற முதல் நல்ல உள்ளம் எனக்கு திரையுலகத்தில் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஹியூமன், மனித நேயம் மிக்க ஒரு மனிதர். அவருடைய எல்லா லைஃப்பில் நடக்கிற விஷயங்களும் எங்களோட ஷேர் பண்ணியிருப்பார், நானும் அவரோட ஷேர் பண்ணியிருப்பேன். பல சீக்ரெட்ஸ் எல்லாம் நாங்கள் நடுவில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அவருக்கு எனக்கு மட்டுமே தெரிஞ்ச பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி ஒரு அருமையான ஒரு டைரக்டரோட, இன்னும் சொல்ல போனால் இளைஞன் படத்தில் தான் எனக்கு டைரக்ஷன் பண்ணணுங்கிற ஆசையே அவர் மூலமாக தான் வந்தது. ஏன்னா நடிச்சாலும் என்னை வந்து கேரவேனுக்கு எங்கேயும் அனுப்ப மாட்டார். இங்கே உட்காந்து அடுத்து என்ன எடுக்க போகிறோன்னு பாரு அப்படின்னு சொல்லி அங்கே நான் டீச் பண்ணி ஒரு டீச்சராக, ஒரு மாஸ்டராக எனக்கு இருந்து, ஒரு ஃப்ரெண்டாக இருந்து இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பேர் கொடுக்குற ஒரு படைப்பாளியாக இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கும் என்னுடைய மிக மிக நெஞ்சார்ந்த என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ப்ரொடியூசர் அருண் சார், அவரும் இந்த படத்தை வந்து ஒரு கலைத்துவமான ஒரு படைப்பாளியாக இருக்கிறதால தான் இப்படிப்பட்ட ஒரு படத்தை தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எண்ணமே ஏற்பட்டிருக்கு. ஸோ அவருக்கு கண்டிப்பாக திரையுலகத்தில் ஒரு பெரிய ஒரு ராஜபாட்டை காத்திருக்கிறது. மேலும் எனக்கு நெருக்கமான 2 நண்பர்கள் நான் மறக்க முடியாது. சுரேஷ் கிருஷ்ணா சாருடைய 2 கண்கள்னு சொல்லலாம். ஒன்று வந்து கேமராமேன் சஞ்சய், இன்னொன்று எடிட்டர் ரிச்சர்ட். ஸோ அவங்களுடைய பெரிய பங்களிப்பு இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு பலமாக தாங்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு மேடைக்கு மட்டும் பேசாமல் எல்லாரும் ஆத்மார்த்தமாக பேசும்போதே அந்த படம் எவ்வளவு நல்லா பேச போகுது அப்படிங்கிறத உங்களை எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நிச்சயமா இறைவன் இந்த படத்திற்கு மிகப்பெரிய வணிக ரீதியான வெற்றியையும் தர வேண்டும் என்பதை உங்கள் எல்லோரும் சார்பில் இந்த இடத்தில் பதிவு செய்து இந்த அற்புதமான வாய்ப்புக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். உலக இசை தின வாழ்த்துக்கள். விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி
ஏ அக்கா மக வந்து நின்னா முன்னாடி. இது போல நிறைய கானா பாடல்கள், இதை நடிச்சவர் அங்க இருக்காரு. நிறைய கானா பாடல்கள், மெல்லிசை பாடல்கள், மெலோடி பாடல்கள், இப்படியெல்லாம் நான் மியூசிக் பண்ணி ஒரு 410 படத்துக்கு இசையமைச்சிருக்கேன். என் வாழ்நாளில் ஒரு பெரிய ஒரு ஆசை, கனவு, சங்கராபரணம், சிந்து பைரவி போல ஒரு படம் நமக்கு கிடைக்குமா, அதுக்கு இசையமைக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த காலங்கள் அது. எல்லா சூப்பர் ஸ்டார், அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், மலையாளத்தில் மம்முட்டி சார், மோகன்லால், அதே மாதிரி கன்னடத்தில் விஷ்ணுவர்தன், எல்லா சூப்பர் ஸ்டார், மலையாளம், கன்னடம், தெலுங்குல எல்லா சூப்பர் ஸ்டார், எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். அப்படி எல்லா பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் என்னை இசை அமைக்க சொல்லி என்னை இந்த உலகத்திற்கு, இந்த ரசிகர்களுக்கு காட்டிய என் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி பல ஸ்டார்களுடைய படத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பு கொடுத்த இதே சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் என்னுடைய கனவு. இந்த கர்நாடக சங்கீத படத்தையும் அவர் தான் எனக்கு இதை நினைவாக்கி வைத்தார். அது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த சாருகேசி நாடகம் பார்த்தேன், நான் பார்த்துருக்கேன். அடேங்கப்பா, ரொம்ப பெருமையா இருக்கு. இதே வைஜிஎம் மகேந்திரன் சாரோட நான் ஒரு 45 வருஷம் நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் 45 வருஷம் நாடகத்துல இருந்து, நாடகத்துக்கு நான் தான் இசையமைப்பாளர், நான் தான் ஹார்மோனியம் வாசிப்பேன், அவர் டோல்கி வாசிப்பார், ட்ரம் வாசிப்பார். அப்படி நாங்கள் ஒரு 45 வருஷமா நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கும்போது படத்தில் அடேங்கப்பா, அடேங்கப்பா சார், ரொம்ப பெருமையா இருக்கு உங்களுடைய நடிப்பு. அந்த கர்நாடக பாட்டு, அந்த கிளாசிக்கல் மியூசிக் சாங்குக்கு சார் அவர் லிப் மூமெண்ட் பண்ணது வேற யாராலையும் பண்ண முடியாது. சிவாஜி சார் பண்ணுவாங்க, அடுத்தது கமல் சார் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் ஓஜி மகேந்திரன் சார் தான். அப்படி ஒரு அந்த அந்த ஸ்வரங்கள்லாம் அப்படி லிப் மூமெண்ட் பர்ஃபெக்டா பண்ணி, அவ்வளோ அழகா பண்ணி, ஒரு சுகாசினி அவர்களும் அழ வச்சுட்டாங்க ரீ ரெக்கார்டிங் பண்ணும்பொழுது. உண்மையிலம்மா, அதாவது இவருக்குள்ள இந்த அல்சீமர் ஸ்ட்ரோக்கு வந்ததை இப்படி மறைச்சுட்டீங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்கல்ல, ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போதே எங்க ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் அழுதோம். அவ்வளவு அற்புதமான நடிப்பு, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். வைஜி மகேந்திரன் சார் வந்து சுகாசி அவர்கள் இதுல வந்து சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர் எல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண ஒரு சின்ன கேரக்டர்னு சொல்ற எல்லாருமே அப்படியே அவங்களுடைய எல்லா நடிகரும் அதே கேரக்டராகவே மாறிட்டாங்கம்மா, கேரக்டராகவே மாறிட்டாங்கம்மா. அதை நம்ம எல்லாம் ஒரு அந்த பிழிவிங்கள துணியை அதெல்லாம் வந்து நடிப்பும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி அதே போல் நம்ம தலைவாசல் விஜய் அவர்கள், அதை நம்ம ஜேபி சார் அவர்கள் வந்தது கொஞ்சமாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் தான். தலைவாசல் விஜய் அவர்கள் எல்லாருமே 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 முக்கியமாக என்னுடைய பாடல் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொஜெக்ஷன் பார்த்தவங்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க. அந்த பாராட்டும் போது நான் யாரை நினைச்சுப்பேன்னா விஜய் அவர்களை தான் நினைச்சுப்பேன். இவரை என்னை பாராட்டும் போது, ஏன்னா அப்படி இருக்கும் பாடல் டயலாக். சினிமாவுக்கு படத்துக்கு டயலாக் அவர் தான் அற்புதமாக எழுதியிருப்பாரு. பாடல்களுக்கு வரி அவ்வளோ அழகா இருக்கும். அந்த பாட்டு அப்படி இருக்குன்னா அந்த வரி, அவள் தந்த வரும் என்னாவின் ஸ்வரம், என் பாடல் என்றும் நிரந்தரம். அப்படி வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள் தான் நிஜம். என்னுடைய இசை நிழல். இது நான் சொல்லல, என் குருநாதர் MS விஸ்வநாதன் மாமேதை சொன்ன வார்த்தை. இப்படி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு எல்லாரும் ஏதோ மாஸ்டர் இருக்காங்க, நம்ம ரிச்சர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் எடுத்த அருண் அவர்களுக்கு இந்த நாடகத்தை நீங்க அது படம் ஆக்கணும்னு நினைச்சீங்க இல்லையா, அப்பவே நீங்க ஒரு பெரிய ஞானஸ்தான், ஒரு ஞானஸ்தான் தான் இதை வந்து படமா எடுக்க முடியும். அந்த எண்ணம் வரும். அது போல
சுரேஷ் கிருஷ்ணா சார், ஒய்ஜிஎம் சார், சுகாசினி அவர்கள், கலாமா சார், பா ரஞ்சித், ரிச்சர்ட், எல்லாருமே மனதார லவ் பண்ணி அந்த படத்தை செஞ்சுருக்கீங்க. எல்லா வேலையும் கஷ்டமான வேலை தான். இதில் நடித்தவங்க, ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இந்த படம் நிச்சயமாக எல்லோருடைய நல்ல எண்ணத்துக்காக இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுதா அம்மா அவர்களுக்கும் வணக்கம். அவருடைய கிராண்ட்சன் ரொம்ப நல்லா இன்னைக்கு ப்ரேயர் பாடினாரு. நல்லா அமைஞ்சிருக்கு விழா. வணக்கம்மா. நன்றி 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 நன்றி. இங்கே கூழ்மி இருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் இல்லை, என் சாஷ்டாங்க நமஸ்காரம். ஏனென்றால் இந்த படம் நிஜமாவே தேவா சார் பா விஜய் எழுதினார் படத்தில், அவன் தந்த வரம்ங்கிற மாதிரி இறைவன் தந்த வரம். 75 வயசுல ஒரு 16 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா எந்த ஃபீல் வரும்? அந்த மாதிரி இல்லை, சுதா வச்சேனே சொல்கிறேன். 75 வயசுல இப்படி ஒரு கேரக்டர் என்னுடைய சினி கேரியரில் வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக அந்த இறைவனுக்கு நன்றி. அடுத்து இந்த படத்தை பண்ணலான்னு முடிவெடுத்த என் நண்பன் அருணுக்கு நன்றி. எங்கேவா அருண்? கொஞ்சம் குரங்கு மாதிரி தாவிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட 35 வருஷமா என் நாடகங்களை ஈரோட்டில் போட்டுட்டு இருக்கிறோம். இந்த நாடகத்தை நான் பண்றேன்னு முன் வந்தா சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது சுரேஷ் கிருஷ்ணா சார். அவர் நான் பார்க்கும்போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருந்தேன், எவ்வளவு படம் பண்ணீங்க சார், ஒரு தரம் கூட என்ன உங்க படத்துல யூஸ் பண்ணவே இல்லையே, சான்ஸே தரலையேன்னு சொன்னேன். அதுக்கு பழி வாங்குற மாதிரி அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன். காரணம், நாடகத்தை பார்த்த 2வது நாள், இப்போ நீங்க பார்க்குறீங்களே இந்த ஃபைனல், நீங்க பார்க்க போறீங்க படத்தை, அந்த ஃபைனல் ஸ்கிரீன் பிளேயை பக்காவா மைண்ட்ல ஓட விட்டு சொன்னார். தட் இஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் தி டைரக்டர்ஸ் ஆஃப் தி 80s and 90s. சுஹாசினி will appreciate. அவங்களுக்கு டவுட்டே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஷாட் எடுக்கும்போது 20 விதமா ஒரு ஷாட் எடுத்துட்டு அதுல ஒரு 10 எடுத்து போட்டுக்கலான்றதான், அது எல்லாரும் பண்றாங்க. ஆனா இவங்கள மாதிரி டைரக்டர்ஸ், நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம், ஏன்னா இவரோட குரு தான் எனக்கு குரு. கே பாலச்சந்தர் தான் என் கையை பிடிச்சி இழுத்து 1971 நவகிரகம் உள்ள படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆசான் அவர் தான். சரி, இவங்கெல்லாம் ஒரே வழியில வந்தவங்க. அவங்க கிட்ட இருந்த அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட இருந்தது. நாடகம்ங்கிறது நான் கொடுத்தது வெறும் ஒரு அருமையான பேஸ், ஃபவுண்டேஷன். அஃப்கோர்ஸ் ஃபவுண்டேஷன் இல்லாம வீடு கட்ட முடியாது. நாடகம் அற்புதமான ஃபவுண்டேஷன் வெங்கட் கொடுத்தார். ஆனால் வெறும் ஃபவுண்டேஷனா இருந்து என்ன பிரயோஜனம்? சினிமான்னு வரும்போது அதுல ஒரு அற்புதமான மாளிகை கட்டணும் இல்லையா? அதுக்கு ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் வேணும். தேவர்களுக்கெல்லாம் மயன் ஒருத்தர் ஆர்கிடெக்ட் இருந்ததா சொல்லுவாங்க புராணத்துல. அப்படி மயன் மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் எனக்கு கிடைச்சாருன்னா சுரேஷ் கிருஷ்ணா தான். அப்படி ஒரு வசந்த மாளிகையை கட்டிட்டார். அதுக்கு மேல மாளிகையை கட்டிட்டு அதுல யார் குடியிருக்கிறதுன்னு பார்த்தா, இங்க நீங்க பாருங்க, மேடையில இருக்கிற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா, இந்த போஸ்டரை பார்த்து என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் பிடிச்சி போட்டிருக்கீங்க அந்த படத்துல, இந்த படம் எப்படியா ஃபெயில் ஆகும்னு கேட்டாங்க. அப்படி ஒத்தத்தரும், ஐ மீன் என்னன்னு சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. சுஹாசினி எனக்கு சின்ன போனிடெயில்ஸ்லேருந்து நான் பார்த்துருக்கேன். ராஜபார்வையில் நாங்கள் நடிச்ச போது ஷூட்டிங், கேமரா ஷூட் பண்ணதுலேருந்து நான் பார்த்துருக்கேன். கமலும் நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, எ கிரேட் அட்மைரர் ஆஃப் மைண்ட். பட் நான் சொல்லி முடிக்கல, நீ பண்றியான்னு பண்றேன், நான் சுரேஷோட பேசிக்கிறேன். அதே மாதிரி தான் சத்யராஜ், சமுத்திரக்கடி நாடகத்தை பார்த்துட்டு இந்த நாடகத்தில் நான் இருப்பேன் எப்படிங்கிறத நான் டைரக்டர் கிட்ட பேசிக்கிறேன். தேவா சார் நாடகத்தை பார்த்து சொல்றார், அவர் எவ்வளவு ஹியூமிலிட்டி பாருங்க. ஒரு இசையமைப்பாளர் தன்னை பத்தி பேசிக்காத ஒரே ஒரு இசையமைப்பாளர் தேவா மட்டும்தான் நினைக்கிறேன் இந்த உலகத்திலேயே. என் பாடல்கள் பேசட்டும், நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்வாரு. அண்ட் அவருக்கும் நானும் நாங்கள் பூஜிக்கிற ஒரே தெய்வம் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதர். அதில் ஒரு காமன் பாயிண்ட் எங்களுக்கு. எனக்கு சொன்னார், சார் நீங்கள் இதை படமாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்னை பற்றி நினைக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். அப்படிதான் ஆரம்பித்தார்.
இவன் தான் என் கானா பாட்டு தான் போடுவான்னு நினைப்பீங்க. ஆனால் என்னுடைய பயோடேட்டால என்னால் இப்படி ஒரு படம் பண்ண முடியும்னு ஒரு லைன் வரணும் சார். ஸோ உங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததுன்னா என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னவர் அவர் ட்ராமா பார்த்துட்டு. இதுதான் நடந்தது ஆக்சுவலாக ட்ராமாவில். சுரேஷ் கிருஷ்ணா ஜாயின் ஆன உடனே அட போயா இதை விட காம்போ எங்கேயா கிடைக்க போகிறது, நல்ல பரோட்டா நல்ல நான் அண்ட் பட்டர் மசாலா கிடைச்சிருக்கு, இது ஆண்டான்னு யார் சொல்ல போறான்னு சுரேஷ் கிருஷ்ணா அண்ட் தேவா காம்பினேஷன் இட் இஸ் கோயிங் டு வின். இதில் பற்றி டவுட்டே கிடையாது. தலைவாசல் விஜய் ஒரு எளிமையான நடிகர். அந்த எளிமையை இந்த பர்ஃபார்மன்ஸை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருக்கார். செஞ்சோட்டு, அதாவது எப்படி சொல்றதுன்னா, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லாயல் சர்வெண்டோட கேரக்டரை நீங்க படம் ஒரு 10 நிமிஷம் பார்த்தப்புறம் தலைவாசல் விஜய் மறந்துடும், அந்த கேரக்டர் தான் ஞாபகப்படுவோம். சுஹாசினி, நான் வர வர வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி சுதாங்கிறத பேரை மறந்து அப்பப்போ பாக்கியம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ரோல்ல இறங்கி என்ன சட்டில் பர்ஃபார்மன்ஸ். அவங்க கேட்டாங்க அவங்களுக்கு ஏன் நேஷனல் அவார்டு கொடுத்தாங்கன்றதுக்கு. நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ஷாட்டு கொடுத்தாங்க. அந்த கடைசியில் அந்த பாட்டு வரும்போது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பாருங்க ஒரு இடத்துல அப்படின்னு ஒரு பீஸ் ஒன்று வரும். அந்த ஷாட்டுக்கு தான் அந்த மாதிரி பல பீசஸ் இதில் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போல்லாம் நேஷனல் அவார்டு கொடுக்கச்சே அங்கே ஜூரியில் முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா, சுஹாசினிக்கு கொடுத்தாச்சு இல்லையா, அப்போ சரி வேற யாருக்குன்னா போகலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க. ஜேபி a good friend, நான் அவரை கிண்டல் பண்ணுவேன், குணச்சித்திர குன்று அப்படி இருக்காரு, கிண்டல் பண்ணுவேன். ஒரே சீன் வந்தாலும் அடிச்சு we had such a lovely time in யுத்தம் செய். அந்த படம் தான் என்னை திருப்பி சினிமா உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சது. அண்ட் அஃப்கோர்ஸ் வெங்கட் பிரபுவோட மாநாடுக்கு அப்புறம் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு ஹிந்தி படம் 2 தெலுங்கு படம் நடிச்சிட்டு இருக்கேன். இப்போ ஹிந்தி படம் மாதவனோட, தெலுங்கு படம் 2, ஒன்று பிரபாஸோட, இன்னும் பாலகிருஷ்ணா சாரோட. இதை விட என்ன வேணும் இந்த டைம்ல? ஸோ இதெல்லாம் ஆண்டவன் கொடுத்த வரம். இந்த சமயத்தில் இந்த சாருகேசி வந்திருக்குன்னா எனக்கு ரொம்ப பெரிய பெருமையா இருக்கு. காரணம், எங்க UAA நாடக குழுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. நாங்கள் நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு கொண்டு போன எந்த படமும் தோல்வி அடைஞ்சது இல்லை, இல்லை கிரிட்டிக்கல் கிளைம் இல்லாமல் இருந்ததே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், பெண்படுத்தும் பாடுன்னு நாங்கள் போட்ட நாடகம் தான் அறிவாளிங்கிற படமாக வந்தது. அறிவாளி காமெடியை பற்றி இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். அதுக்கடுத்தது நான் முதலில் மேடையில் ஏறியது, நான் முதலில் மேடையில் ஏறிய வருஷம் 1961. இது என்னுடைய மேடை நாடகத்தின் 64வது வருடம். அந்த நாடகம் பேர் பெற்றால் தான் பிள்ளையா, அது நடிகர் திலகம் நடிச்சு பார்மகளே பார்ன பெரிய ஹிட் படமாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போட்ட கண்ணன் வந்தான்ங்கிற நாடகம் காலத்துக்கும் அழியாத படமா நடிகர் திலகம் பண்ணார். கௌரவம்ங்கிற படமா அவர் பண்ணார். அதுக்கப்புறம் என்னை இன்னும் ஒரு நடிகனா சினிமா உலகத்திலையும் சரி உலகத்திலையும் ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த ஒரு படம் எங்க நாடகம் தான். அது பரீட்சைக்கு நேரமாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பெரிய பரீட்சை இந்த சாருகேசி தான். இந்த சாருகேசி எனக்கு பிளாக்ங்கிற படம் பார்த்து அமிதாப் பச்சன் நடிப்பில் அப்படியே மயங்கி போய் இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைக்காதான்னும் போது அருமையாக நாடகத்தில் கிடைச்சிது. வெங்கட் எங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தார். நான் அப்படியே அந்த ரோலாக இறங்கி கூடவே சாரோட இருந்து அவரோட இன்ஸ்பிரேஷனில் we did it. Every one of those actors have been brilliant. ரம்யா பாண்டியன்லாம் சும்மா சொல்கிறேன், ஏதோ கைடன்ஸ் கேட்டா இல்லை. ஏன்னா முதல்ல இவர் எனக்கு ரம்யா பாண்டியன் யாருன்னு தெரியாது. சுரேஷ் கிருஷ்ணா என்னை கேட்டேன், என்ன சார் ரம்யா பாண்டியன் தெரியாதா, கோமாளி அப்படின்னாரு. என்னங்க ஒரு கோமாளியை கூப்பிட்டு ரோல் ஆக்கி கொடுக்க சொல்கிறீங்களே என்ன? இல்லைங்க குக் வித் கோமாளியில் ஃபேமஸ் அப்படின்னோடனே பார்க்கலாமா என்ன. எனக்கு என்ன தெரியல, நாடகத்தில் பண்ண அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் விட இவன் ஃபேஸில் இந்த கௌதமிங்கிற கேரக்டரில் இருந்த, தப்பா எடுத்துக்காத, ஒரு ஆரகன்ஸ் இருந்தது. அது அப்படியே செட் ஆச்சு. அந்த பையன் ஐயப்பராஜ், நானும் சுஹாசினி செட்டில் இவன் எப்படி பண்ணுவான் தெரியலையே, ஃபைனல் ரிசல்ட் எப்படி வரணும்னு தெரியலேன்னு பார்த்தா அங்கே தான் சுரேஷ் கிருஷ்ணாவோட மேஜிக். சத்தமே போடாமல் அந்த பையன்கிட்ட வேலை வாங்கியிருக்கார். இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபைனஸ்ட் மூவிஸ். இந்த படத்தில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த காலத்தை சுதந்திர போராட்டத்தில் சொல்லுவாங்க இல்லையா, என்ன கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு சொல்லுவாங்க காந்தியோட போராட்டத்தை. சத்தியமா ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் படத்துல கத்தியின்றி ரத்தமின்றி சத்தமின்றி ஒரு படம் என்றால் சாருகேசியாக தான் இருக்கும். மென்மைகள் இந்த படம் கண்டிப்பாக சொல்றேன். அவர் எடுத்திருக்கிற விதம், அவரோட ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் அண்ட் திஸ் வண்டர்ஃபுல் மேன் சஞ்சய், எங்க அவருடைய கேமரா ஒர்க் அண்ட் பா விஜய், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஏன் சொல்றேன்னா, நாடகத்தை பார்த்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிறது வேற. இந்த நாடகம் என்னன்னே தெரியாதவர். என்னுடைய மற்ற நாடகங்கள்லாம் பார்த்துருக்காரு, ஆனால் கொடுத்துருக்கார் பாருங்க லிரிக்ஸ் அண்ட் டைலாக்ஸ்.
நானே அசந்து போயிட்டேன். ஏன்னா நாடகத்தை 150 தரம் போட்டவன் நான். இதெல்லாம் எப்படியா எனக்கு நாடகத்தில் தோணாமல் போச்சு, இப்படி எழுதியிருக்காருன்ற அளவுக்கு பண்ணி கொடுத்தார். ஸோ அப்படி ஒரு படம் உங்கள் இதயங்களை வருடும், நெருடும், உணர்ச்சி பொங்க வைக்கும், சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். படம் முடிந்து வெளியில் வரும்போது கண்கள் குளமாகும், ஆனால் மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கையின் அர்த்தம் என்று புரிய வைக்கும் அளவுக்கு இந்த படம் அமைந்திருக்கிறது. அண்ட் முதல்ல அவர் சொன்ன மாதிரி, நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரில் 2 கெமிக்கல்ஸ் சேர்ந்தால் ஒரு 3வது காம்பவுண்ட் ஒன்று வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 3வது வரத்துக்கு இன்னொரு கெமிக்கல் ஒன்று தேவை, கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அது இருந்தால் தான் அந்த ரியாக்ஷன் சரியாக வரும். அப்படி இந்த படம் ஜேர்னி முழுக்க எங்களுக்கு கேட்டலிஸ்டாக இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். நான் மறந்தா கூட அப்பப்போ வந்து ஆரம்பிச்சிட்டிங்களா, ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டிங்களா சார், இன்னும் நினைக்கவே இல்லை சார் அதை பற்றி. இல்லை சீக்கிரம் பண்ணுங்க, அது நல்ல படம், நல்ல படம். நீ என் நாடகம் எல்லாம் பார்த்துருக்காரு, இந்த ஒரு நாடகத்தை மட்டும் ஒரு 3-4 தரம் பார்த்தவர். அவர் வந்து ஒரு சைலண்ட் மென்டாரா எங்களுக்கு இருந்திருக்கார். அவருக்கு நன்றி. அருண் கூட ஒத்துழைச்ச அவங்க வித்யா, ரமேஷ், அவர் குமாரபாண்டியன் இல்லையா, அண்ட் இன்னைக்கு இவ்வளவு பிரமாதமா அந்த நிகழ்ச்சியை பண்ற இன்னொரு கோ ப்ரொடியூசர் வந்திருக்கிற ஜெயச்சந்திரன், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் 30-40 years, அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்தமா கலா மாஸ்டர் வந்து எல்லாரும் என் பர்ஃபார்மன்ஸை பார்த்து வந்து பிரமாதமா இருக்குன்னு சொன்னாங்க. இந்தம்மா இன்னும் படம் பார்க்கல, 4 தரம் கூப்பிட்டா வரல அவங்க, அது வேற விஷயம். ஆனா என்ன பாருங்க, சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட ஃபுல் ஸ்கிரீன் பிளே கதை டைலாக்ஸோட கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, சார் இது நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு இமேஜின் பண்ணி பார்த்து நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் சார் அப்படின்னாங்க. ஸோ அதாவது இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள். தேவா சார் அடிக்கடி ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவார், ஒரு நல்லது நடந்துடா, என்ன மகேந்திர சார் பாட்டெல்லாம் பிரமாதமா வந்துடும்னு பயமா இருக்கே அப்படின்னு. அந்த மாதிரி இந்த படம் நல்லா வந்துருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. பட் சுரேஷ் கிருஷ்ணா ஆல்வேஸ் சேஸ், எல்லாத்தையும் அவடமும் விட்டு விடு, கடவுள்கள் காட்ஸ் வில் கன்ஸ்பயர் டுகெதர் அப்படின்னா, கடவுள்கள் எல்லாம் சேர்ந்து சதி செய்து நமக்கு நல்லதை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்படி ஒரு நல்லது இந்த இடத்துல என்னுடைய வேண்டுகோள் ஒன்று என்னன்னா, என்னுடைய பத்திரிகை ஊடகங்கள் நண்பர்கள், இதில் நிறைய என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஃபிலிம் ஃபீல்டில் எனக்கு இது 54வது வருஷம், நாடக உலகத்தில் 64வது வருஷம், டெலிவிஷனில் 50வது வருஷம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் புது நண்பர்களும் இருக்காங்க. சமீப காலமாக நீங்கள்லாம் நல்ல மனித நேயம் உள்ள படங்கள், இந்த உணர்ச்சிகள் உணர்வுகளை சீன்ற படங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அது சக்ஸஸ் ஆகிருக்கு, இப்போ நம்ம பார்த்துட்டே வரும். இது எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த படத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன்னா பல ப்ரொடியூசர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, மக்கள் மாசு, அவங்களை இப்படி கொடுத்தாதான் ரசிப்பாங்க. தயவு செஞ்சு தமிழ் ரசிகர்களை மட்டமாக எடை போடாதீர்கள். இந்த படத்தை நாங்கள் எடுத்ததுக்கு முதல் காரணம் தமிழ் ரசிகர்களின் ரசனை மேல் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். சங்கராபரணத்தை ஒத்துக்கொண்டவர்கள், சிந்து பைரவியை ஒத்துக்கொண்டவர்கள், ஏன் கமல்ஸ் கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் லைஃப் சலங்கை ஒலி, அதை ஒத்துக்கொண்ட மக்கள் கண்டிப்பாக சாருகேசியும் ஒத்துக்கொள்வார்கள். இதில் ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும், நான் யாராவது பேரை விட்டுருந்தா தயவு செஞ்சு யாரை விட்டேன், இங்க வா இங்க வா இங்க வா. இவர் வந்து எப்படி சொல்லணும்னா சர்க்கஸ் பஃபூன்னு இவரை சொல்லுவேன். காரணம் என்னன்னு, நீங்க சிரிக்க கூடாது, சர்க்கஸ்ல எல்லா வித்தைகளும் தெரிஞ்ச ஒரே ஆள் பஃபூன் தான் சொல்லுவாங்க, அதுதான் ரியல். அந்த மாதிரி திஸ் மேன் வாஸ் an எடிட்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், காஸ்டியூமர். அவங்க தாக்ஷினி வந்திருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச் தாக்ஷ் ஃபார் டூயிங் லவ்லி காஸ்டியூம். எல்லாமே வந்தா எங்ககிட்ட திட்டு வாங்கிக்கிறது வருதா. ஸோ ஒண்டர்ஃபுல் ஒர்க்கர். we do more projects together. அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான சமையல் படைத்திருக்கிறோம். இந்த சமையலை கொண்டு போய் நீங்க அழகா மக்கள் கிட்ட கொடுங்க போதும். மக்களுக்கு டேஸ்ட் அறிஞ்சு இதை ரசிப்பார்கள் என்ற நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்கிறது. இந்த படத்தின் ஆரம்பத்துல நான் 4 பேருக்கு சமர்ப்பணம்னு வச்சிருக்கேன் டைட்டில்ஸ்ல. அந்த 4 பேர் யாருங்கிறத சொல்லிடுறேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். முதலில் என்னை பெற்ற தந்தை, காலம் சென்ற நாடக ஜாம்பவான் YGP அவர்களுக்கு இது சமர்ப்பணம் இந்த படம். அடுத்து நான் பெற்ற தந்தை, ஒரு கவிஞருக்கு அது வார்த்தை புரியும். என்னை பெற்ற தந்தை YGP, நான் பெற்ற தந்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். நான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சுவாசிக்கிறேன் என்றால் 24 மணி நேரம் அவரை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பேன்.
அவருக்கு இது சமர்ப்பணம். இந்த படத்தை பார்க்க அவர் இல்லையேங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு நெஞ்சு வலியா இருக்கு. அடுத்து எனக்கும் இது இசை சம்பந்தப்பட்ட படங்கிறதுனால இந்த சமர்ப்பணம் தேவாவும் ஒத்துப்பார். த கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஐ ஹவ் எவர் ஹர்ட், மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களுக்கு இது சமர்ப்பணம். கடைசி சமர்ப்பணம் யாருன்னா, என்னையும் அந்த பாதையில் இறக்கிவிட்டு சுரேஷ் கிருஷ்ணாவையும் அந்த பாதையில் இறக்கிவிட்ட அந்த இயக்குனர் சிகரம் K. பாலச்சந்தர் அவர்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம். இன்னும் ஒருத்தர் நான் சமர்ப்பணம்னு சொல்ல, இதை பார்க்க அவர் இல்லையே, என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படி அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார் திரு SP பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல நினைச்சுக்கிறேன். என் நாடகங்கள் எல்லாத்தையும் பார்த்தவர் இந்த நாடகத்தை மிஸ் பண்ணிட்டார், இல்லை நான் மிஸ் பண்ணிட்டோம் அவரை, பரவாயில்ல. அண்ட் சங்கர் மகாதேவனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இன்னும் நான் என்னென்ன சொல்றதுன்னு தெரியல. முக்கியமாக ஒன்ஸ் அகெயின், இங்கே 3 ஷெட்யூல் இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளோ பேர் இந்த இடத்துக்கு, இவ்வளோ தள்ளி இருந்த இடத்துக்கு வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், எங்கள் PRO ரியாஷ் அங்கே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒரு விசில் அடிங்க, அவருக்கு ஒரு தப்பு இல்லை. அப்போதான் நிறைய மேட்டர் கொடுப்பாரு அவர், அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த ஒரு படத்தின் மூலமா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு அவர் ஒத்துப்பார் நினைக்கிறேன். சுரேஷ் சார், உங்களுக்கு தான் அது சார், உங்களுக்காக தான். எங்க 2 பேருக்கும் ஒரே சேர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லி விடைபெறுகிறேன். இத்தனை வருடமாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நாங்கள் பணம் சம்பாதிப்போமா இல்லையாங்கிறது தெரியல, எவ்வளோ சம்பாதிச்சோங்கிறது அது கணக்கேடு இல்லை, அவ்வளோ ஒன்றும் இல்லை. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லாம் வர அளவுக்கு ஒன்றும் கிடையாது எங்ககிட்ட. ஆனால் இத்தனை நடிகர்கள், இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், அத்தனை பேரோட மனத்தை சம்பாதித்துக்கிறோம் என்பது இந்த படத்தின் மூலமாக எங்களுக்கு தெரியுது. என்ன ஒரு கோஆபரேஷன். என்னோட 80s 90s டேஸ்க்கு நான் போயிட்டேன். ஒரு படம் பண்ணால் ஃபேமிலி மாதிரி இருக்கும், அந்த ஃபேமிலி மாதிரி பண்ணோம். அப்படி நடித்து கொடுத்த இந்த சாருகேசி குடும்பத்துக்கு என்னுடைய நன்றி, இறைவனுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. படம் வெற்றி ஆனவுடன் மீண்டும் ஒரு முறை இதே மாதிரி சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. இன்னொரு நன்றி, இங்க குடும்பம் இருக்கு. என்னோட ஒய்ஃப் சுதா மகேந்திராவை கூடவே வச்சுக்கிட்டாரு ஒரு பக்கத்தில் கேமரா பார்க்கறதுக்கு. எனக்கு என்ன பயமா இருக்கு, நாளைக்கு நான் படம் டைரக்ட் பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. அண்ட் இன்னொரு வரம் எனக்கு இறைவன் கொடுத்தது, நான் சொல்லிடுறேன். 75 வயசுல எனக்கு அது கிடைச்சது பெரிய விஷயம் சார். அது பாருங்க, ஒரு படத்துல நான், என் மகள், அவனுடைய மகன் 3 பேரும் நடிச்சிருக்கோம் இந்த படத்துல. அவன் பாடியிருக்கான். இதை பார்க்க என்னை இன்னும் உயிரோடு வச்சிருக்காரு. ஆண்டவா, உனக்கு என்னுடைய நன்றி. நன்றி, வணக்கம்.